தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனியில் சூரிய தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிகாலை சூரிய தரிசனத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்கிறார்கள். இன்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனியில் சூரிய தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதிகாலையில் சூரியனை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே இருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முகமது ரியாஸ். முகமது ரியாஸ், வணக்கம். தற்போது பழனியில் சூரிய தரிசனத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தைப்பூச திருவிழாவிற்காக குவிந்திருக்கிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. சார்லதா, பழனி தைப்பூச திருவிழா இன்று அதிகாலை சூரிய தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் சூடம் ஏந்தியவாறு அரோகரா கோஷத்துடன் சூரிய பகவானை வணங்கி வருகின்றனர். ஆண்டுதோறும் விசேஷமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடக்கூடிய திருவிழா ஒன்றாகும் தைப்பூச திருவிழா. இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் இரவு 7 மணிக்கு அளவில் முத்துக்குமாரசாமி, வெள்ளி தெய்வானை, வெள்ளி மயில், தங்க மயில், வெள்ளி ஆட்டுக்கடா, வெள்ளி யானை உள்ளிட்ட சப்பரத்தில் உலா வந்து பக்தருக்கு அருபாலித்துக் கொண்டிருந்தார். முக்கிய நிகழ்வான நேற்று மாலை பெரியநாயகி அம்மன் கோவில் முத்துக்குமாரசாமி, வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாண வைபவம், அதனைத் தொடர்ந்து வெள்ளி தேரில் புறப்பட்டு 4 ரத வீதியில் நடைபெற்றது. இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மலை அடிவாரத்தில் பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகள் சுமந்தும் மேலதாள காவடிகள் ஆட்டமாடி உற்சாகமாக தைப்பூச திருவிழா கொண்டாடி வருகின்றனர். தைப்பூச திருவிழா இன்று அதிகாலை சண்முக நதி இடுமன் குளம் பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானை வணங்கி கையில் சூடமேற்றி அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் வழிபட்டு வருகின்றனர். மேலும் ஆண்கள், பெண்கள் முருக பக்தி பாடல்களை பாடி கிரிவலம் வந்து மலை மீது சாமி தரிசனம் செய்ய சென்று வருகின்றனர். பக்தர் கூட்டம் அதிகமாக உள்ளதால் சாமி தரிசனம் மலை மீது செல்வதற்கு பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு பக்தர்கள் கூட்டத்தை போலீசார் தடுத்து ஏற்படுத்தி 500 பக்தர்களாக பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் யானை பாதை வழியாக தரிசனத்திற்கு பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தரிசனம் முடிந்த பிறகு பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே இறங்குவதன் வழி ஏற்பாடு செய்யப்பட்டது. மலை மீது பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் மாலை தைப்பூச திருவிழா திருத்தேரோட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பக்தர்கள் பலரும் ஆர்வமாக அங்கங்கே காத்து கொண்டிருக்கிறார். திருவிழா வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கோவில் நிர்வாகமும் பக்தர்கள் செய்து வருகின்றனர். மேலும் போலீஸ் பாதுகாப்பு 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பழனி பாத யாத்திரை பக்தர்கள் தங்கள் ஊருக்கு செல்வதற்காக 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி முகமது ரியாஸ்.